அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவருக்குமே எல்லாத்துக்குமே இன்ஸ்டா பார்க்குறவங்களுக்கு, யூடியூப் பார்க்குறவங்களுக்கு, ஃபேஸ்புக் பார்க்குறவங்களுக்கு, ஒரு சிலர் மொபைலே இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் வெயில் காலகட்டம் கரெக்டுங்களா? ஒரு பிரார்த்தனை சரிங்களா? பூமி தாய் கிட்டமு, மலைத்தாய் கிட்டமு, மரத்தாய் கிட்டமு ஒரு பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக வைக்கலாம். இது பிரார்த்தனை தான் சரிங்களா? இந்த சாமிக்கும் நாம் பிரார்த்தனை இல்லை, இப்படி வச்சா சொல்லுவாங்க. சரி, நம்ம இப்படி உட்காந்துக்கலாம் நார்மலாக சரிங்களா? எந்த சாமியும் இல்லாமல் ஒரு இயற்கைக்கு நம்ம இயற்கையாக கும்பிடக்கூடிய ஒரு இயற்கையை மட்டும் வணங்கலாம். இயற்கையை மட்டும் வணங்குவோம். மரத்தை நாம் வணங்குவோம், மலைத்தாயை நாம் வணங்குவோம், பூமி தாயை நாம் வணங்குவோம். ஆண்டவரே, கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இந்த கஷ்டம் வெயிலால் ரொம்ப அவதிப்படுறாங்க. வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களை மாதிரி இளைஞர்களே இந்த வெயில் காலத்தில் ரொம்ப உடம்புல ஹீட் பட்டு அந்த நேரத்தில் வெயில் போகும்போது தெரிகிறது கிடையாது. நானே ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்கிறேன் வெயிலில், தெரிகிறதில்ல. இரவு நேரத்தில் அந்த சூடு அப்படியே உடம்புல பட்டு நைட்டு எந்திரிக்கும் பொழுது நம்ம படுத்துருக்கிற இடத்துலையே ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. கிட்டத்தட்ட தண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு உடம்பு முழுக்க ஒரு 250 மில்லி கொட்டிடுது நைட்டு தூங்குற நேரத்துலையே. அவ்வளோ உஷ்ணம் நம்மளோட உடம்புல இறங்குது. ஒரு சின்ன வயசில் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசுக்குள்ளே, 25 வயசுலேருந்துனே வச்சுக்கோங்க, 25லேருந்து 45 வயசு ஆட்கள் வெளியே நிறைய பேர் வெளி சுற்றுற வேலை, கட்டட வேலை, இன்னும் கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறாங்க. 45 வயசுன்னு இல்லை, 60-70 வயசையும் கூட செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு இளைஞர்கள் மாதிரி. இந்த நம்ம இப்போ வணங்குறது இயற்கை தாய் கிட்ட வணங்குறோம். இயற்கை தாய் எங்களோட விண்ணப்ப மடலை நான் கூறுகிறேன். இவ்வளவு கஷ்டப்படுறோம். வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, குழந்தைங்க அதை விட கஷ்டப்படுவாங்க. இந்த முடிஞ்ச அளவுக்கு மழை கொஞ்சம் வந்தால் மிகவும் சிறப்பு. இது நான் வேண்டறனால மழை பெய்யணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. நான் ஒரு சாதாரணமான மனிதன். நான் விண்ணப்பம் வைக்கிறேன் உங்களிடம், இயற்கை தாயிடம் விண்ணப்பம் மட்டும்தான். இந்த விண்ணப்பத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். ஏன்னா தண்ணி இல்லாமல் இப்போ குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணியே எங்கேயுமே தண்ணியே கலந்து தான் வருது. போர் தண்ணி தான் வருது. இப்போ ஆற்று தண்ணி எல்லாம் இல்லை, மழை பெய்யனாலும் ஆற்றுல தண்ணியே இல்லை. இப்போ மேடு படத்தில் வரக்கூடிய தண்ணியே அது டேஸ்ட் இல்லாமையும் குடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கொஞ்சம் நிறைய குடிக்க முடிகிறதில்ல ஒன்று. அதுபோக பார்த்திங்கன்னா தண்ணியே நிறைய பக்கம் கிடைக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் என்னென்னா மழை இல்லாதனால வெயில் ரொம்ப அதிகமாகி பூமியெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகி நடக்கிறதுக்கு போகிறதுக்கு வரக்கு ரொம்ப சிரமம். அதுபோக பார்த்திங்கன்னா வாயில்லா ஜீவன், ஆடு மாடு, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக பூமி தாயே கடவுளே கருணை வைங்க. அதாவது மேவே கிடையாது, எல்லாமே மண்ணோட மண்ணாக அந்த செடியெல்லாம் காஞ்சு சருகாக போயிடுச்சு. மண் தான் இருக்குது அந்த இடத்துல. அது நம்மனாச்சு வேலைக்கு போகிறோம், அரிசி பருப்பு வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் கரெக்டுங்களா? ஆடு மாடுகளுக்கு மரமுக்கு சவுண்டான மரம், இன்னும் சில மரத்தை வெட்டி போட்டு என்னத்தை தான் போட்டாலும் அதுக்கு நம்ம வயிறு நிறைய கொடுக்க முடியாது. ஏன்னா ஏன் கொடுக்க முடியாதுன்னா அதான் மேஞ்சாத்தாச்சு. இப்போ நம்ம மனுஷராக பார்த்திங்கன்னா என்ன தான் கையில் கொடுத்தா சாப்பிட்டாலும் ஊட்டி விட்டாலும் வயிறு நம்ம சாப்பிட முடியுமா? ஊட்டி விடுற மாதிரி ஆடு மாடுகளுக்கு நம்ம போடுற புல்லெல்லாம் பத்தாது.
நம்மளா செஞ்சு நம்மளே சாப்பிட்டா தானே வயிறு நம்புது. ஆடு மாடுகளுக்கு புல்லே இல்லை. அதுக்கு கடவுள் ஆகப்பட்ட இயற்கை தாய் தான் கருணை வைக்கணும். மண் ஆயிடுச்சு. மண்ணு தான் ஃபுல்லாக காஞ்சு கருவாடாக கிடக்குது. கொஞ்சம் உங்களால் தான் எல்லாமே முடியும். இந்த பூமி, உலக மக்கள் எல்லாமே இருக்கிறது உங்களால் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கு வேண்டி, உலக மக்கள் அனைவருக்கு வேண்டி உங்களோட மன்றாடி விரும்பி கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மழை வர வையுங்க. மழை வந்தால் மிகவும் நல்லது. எல்லாம் செழிப்பாகலாம். கொஞ்சம் பூமி குளிரணும், கொஞ்சம் வெயில் குறையணும். சின்ன சின்ன பசங்களே, இளைஞர்களே ரொம்ப கஷ்டப்படுற காலத்தில் நடக்கிறதுக்கு கஷ்டம், போய் நிற்கிறதுக்கு கஷ்டம். துணி காய போட்டால் காஞ்சு போயிடுது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் வெயில் கொளுத்தி எடுக்குது. எல்லா மக்களுக்கும் தான், ஒரு ஊர் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருச்சு வெயில். இதுக்கு காரணம் மக்கள் தான். மரத்தை வெட்டுனால தான் ஆகுது. மரம் அதிகமாக இருக்கிற பகுதியில் இல்லை, வெயில் கம்மி தான். இப்போ தோப்போரமாக அதிகமாக வெயில் இல்லை, கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. இங்கே மரம் இல்லாத பகுதி. இதுக்கு காரணம் மனிதர்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் பூமி தாய் கொஞ்சம் கருணை வைங்க. முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் உங்களால் கண்டிப்பாக முடியும். கூடிய விரைவில் தயவு செய்து மழையை கண்டிப்பாக வர வைங்க. சரிங்களா? நாங்கள் ஒரு கட்டளையாக நான் வைக்கல. சாமி இந்து சாமியாகவும் முஸ்லீம் சாமியாகவும் கிறிஸ்டின் சாமியாகவும் நான் கும்பிடல. இயற்கை தாயைத்தான் நான் கும்பிட்றேன். இயற்கை தாய் நம்மை காப்பாற்றுவார். உலக மக்களை காப்பது இயற்கை தாய் தான். சூரியனாகட்டும், நிலா சாமியாகட்டும், இயற்கை சாமி, காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாமே இயற்கை தான். இந்த இயற்கையை தான் வணங்குகிறேன். கண்டிப்பாக நல்ல ஒரு காற்று மரங்களை குளிர வச்சு, மேகங்களை கருக்க வச்சு, அதன் மூலமாக மழை பெய்தால் கொஞ்சம் பூமி குளிர், எல்லா மக்களும் கொஞ்சம் நடந்துட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. ஆடு மாடுக்கு, செடி வாய்க்கு இல்லா ஜீவனுக்கு அதுக்கு வயிற்றுக்கு உண்டான ஒரு உணவு கண்டிப்பாக உங்கள் நாள் கிடைக்கப்பெறும். வயசானவங்களுக்கு கொஞ்சம் நடக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு பெட்டராக இருக்குது. வெளியே போக முடியல, வெயிலே தாங்க முடியல அப்படின்றாங்க. முடிந்த அளவுக்கு உங்களிடம் பிரார்த்தனையாகவும் விண்ணப்பமாகவும் கண்டிப்பாக உலக மக்கள் அனைவரும் மூலமாக உங்களை நான் ஒரு விண்ணப்பமாக கேட்கிறேன். தாயே, மழை தாரும்.